அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய தீன்தாரிகளே, இங்கே பதிவிடப்பட்டுள்ள இந்த வீடியோவை நன்கு பாருங்கள். ஒரு வயதான ஒரு மனிதர் சுட்டெரிக்கும் வெயிலிலே ரோட்டிலே சாலையில் நடந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். அவ்வாறு செல்லுகின்ற பொழுது ஒரு வாகனத்தில் வந்த ஒரு மனிதர் அவரை வழிமறைத்து, ஓ பெரியவரே, என்னோடு வாருங்கள், நானும் பள்ளிவாசலுக்குள் தான் செல்லுகிறேன், வாருங்கள், பள்ளிவாசல் தூரமாக இருக்கிறது, என்னோடு வாருங்கள் என்பதாக அழைக்கிறார். அந்த பெரியவர் சொன்னார், என்ன நடந்தாலும் சரியே, நான் வாகனத்திற்குள் வரமாட்டேன், நான் பள்ளிவாசலுக்கு நடந்துதான் செல்லுவேன். காரணம் என்னவென்று தெரியுமா? மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்வார்கள், மன் கஸ்ஸல யௌமல் ஜும்ஆத்தி வ யக்தஸல, யார் ஜும்ஆவுடைய தினத்தில் ஜும்ஆவுடைய நாளன்று தானும் நல்ல முறையில் குளித்து தன் குடும்பத்தில் உள்ளவர்களையும் குளிக்க சொல்லி, வ பக்கர வ இப்தகர, தானும் விரைவாக பள்ளிவாசலுக்கு செல்வாரோ, இன்னும் தன்னுடைய வீட்டில் உள்ள அனைவர்களையும் விரைவாக செல்ல வேண்டும் என்று சொல்வாரோ, அவ்வாறு செல்லுகின்ற பொழுது வ மஷா வலம் யர்கப், வாகனத்தில் செல்லாமல் யார் நடந்து செல்வாரோ அவ்வாறு சென்று வதனா மினல் இமாமி, இமாமுக்கு அருகில் யார் செல்வாரோ அருகில் இருப்பாரோ அவ்வாறு இருந்து வைஸ்தமஅ, அங்கு பேசப்படக்கூடிய அங்கு ஓதப்படக்கூடிய அந்த ஹுத்பாக்களை அந்த பயான்களை யார் கவனத்தோடு கேட்டு வலம் யல்வு, அவ்வாறு கேட்கின்ற சமயத்தில் எந்த வீணான காரியங்களில் ஈடுபடாமல் வீணான பேச்சுக்களில் ஈடுபடாமல் யார் இருக்கிறாரோ, காலலஹு பிக்குல்லி ஹுத்வத்தின் அமலு சனத்தின், அவருக்கு ஒவ்வொரு எட்டிற்கும் ஒரு வருடம் அமல் செய்த நன்மைகள் அவருக்கு எழுதப்படுகிறது. என்ன அமல் தெரியுமா? என்ன நன்மை என்று தெரியுமா? அஜ்ரு சியாமியா, அந்த ஒரு வருடம் முழுவதும் அவர் நோன்பு நோற்ற கூலி கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, அஜ்ரு கியாமியா, ஒரு வருடம் முழுவதும் அவர் இரவு தொழுகை தஹஜ்ஜத் தொழுகை நின்று வணங்கிய அந்த கூலி நன்மைகள் வழங்கப்படுகிறது என்பதாக நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே எக்காரணம் கொண்டும் நான் வாகனத்தில் வரமாட்டேன், நான் எட்டு வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டிற்கும் எனக்கு ஒரு வருடம் நன்மை செய்த நன்மைகள் எழுதப்படுகிறது என்பதாக நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்று சொல்லி நடந்தே சென்றதாக நாம் அந்த வீடியோவிலே பார்க்கிறோம். இந்த ஹதீஸ் திர்மிதியிலே, நஸையிலே, இப்னு மஜாவிலே, அஹ்மதிலே எண்ணற்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நாமும் பள்ளிவாசலுக்கு செல்லுகின்ற பொழுது, அதிலும் குறிப்பாக ஜும்ஆ தினத்திற்கு செல்லுகின்ற பொழுது எவ்வளவு தூரமாக இருந்தாலும் சரி நடந்தே செல்வோம், அதிகமாக நன்மைகளை பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.